கண்ணன் தற்போது அந்த நேற்று இன்று நாளை சிந்தூர் நேற்று இன்று நாளை இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்ரேஷனாக பார்க்கப்படுகிறது. என்ன நடக்கும், நேற்று என்ன நடந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. முதல்ல இந்தியா வந்து அந்த பகல்காம் பயங்கரத்துக்கு பழி வாங்க வேண்டும் என்பதற்காக 9 தீவிரவாத முகாம்களை கூறிவிட்டு துல்லியமாக தாக்கி அழித்தது. எனவே அது 9 முகாம்கள் அதுவும் முடிந்து விட்டது என்று தான் நினைத்திருந்தோம் நாம். ஏற்கனவே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்தது போல. ஆனால் தற்பொழுது திடீரென அடுத்த நாள் பாகிஸ்தான் பதிலடி கொடுக்கிறது. ஸோ இன்று என்னவென்றால் இந்தியா அதிதீவிரமான பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிறது. எனவே நாளை என்ன நடக்கும் என்ற கேள்வி அனைவருக்கும் எழுந்திருக்கிறது. எனவே தான் உங்கள் அனுபவத்திலே நேற்று இன்று நாளை ஆபரேஷன் சிந்தூர் உங்கள் பார்வை எப்படி இருக்கு? சமூகசுந்தரம், இந்த பாகிஸ்தான் ஒரு நெருக்கடியிலிருந்து இன்னொரு நெருக்கடிக்கு அவர்களை கொண்டு போகிறார்களோ என்றுதான் இது ஒட்டுமொத்த பார்வையில் தெரிய வருகிறது. ஏனென்றால் அந்த பகல்காமில் 25 நிமிட தாக்குதலுக்கு நமது இராணுவமும் அந்த சிந்தூர் தாக்குதலையும் ஒரு 25 நிமிடம் தான் நடத்தியது. நீங்கள் தாக்கினீர்கள், அதே தீவிரவாத முகாம்களே நாங்களும் தாக்கினோம் என்றது. ஆனால் பாகிஸ்தான் அதற்கு எதிர்வினை ஆற்றும் போது அப்பாவி பொதுமக்கள் வசிக்கக்கூடிய அந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலம், யூனியன் பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான், பஞ்சாப், இந்த குஜராத் உள்ளிட்ட அந்த எல்லைப்புற கிராமங்களில் அது ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்துவது மற்றும் போர் விமானங்கள் மூலமாக தாக்குதல் நடத்த முயற்சிப்பது, அந்த தரைப்படையினர் மூலமாக அங்கு பீரங்கி தாக்குதல் நடத்துவது, ஏன்னா இதில் ஒரு அப்பாவி ஒரு 15 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆனால் ஆபரேஷன் சிந்தூரில் அப்பாவிகள் உயிரிழந்ததாக ஒரு தகவல் கூட வெளியாகவில்லை. தீவிரவாத முகாம்களில் தான் நாங்கள் தாக்குதல் நடத்தினோம் என்று கூறினோம். இது வெளிப்படையான அறிவிப்பாக நம்மளது அந்த வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரியாக இருந்தாலும் சரி, சோஃபியா குரேஷியாக இருந்தாலும் சரி, வியாமிகோ சிங் அந்த சிங்கப்பெண்கள் இருவருமாக அந்த தாக்குதலை வந்து மிகவும் கச்சிதமாக திட்டமிட்டு அந்த பெண்களில் தாக்கப்பட்ட அந்த கணவர்கள் கண் முன்னால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பெண் வீராங்கனை தளபதிகள் மூலமாகவே அந்த தாக்குதலை நடத்திவிட்டு இந்தியாவின் நோக்கத்தை தெள்ள தெளிவாக உலகுக்கு உணர்த்திவிட்டது. ஆனால் பாகிஸ்தான் கடந்த 2 நாட்களாக நள்ளிரவில் தாக்குதல் நடத்துவதை பார்க்கும் பொழுது அது பூஞ்ச், ரஜௌரி மற்றும் அந்த ஜலந்தர், இந்த விமான நிலையங்கள் ஆகிய அனைத்திலுமே அவர்கள் நடத்திய தாக்குதல்கள் நமக்கு அந்த வான் பாதுகாப்பு சிஸ்டம், இந்த S-400 மற்றும் அந்த ஆகாஷ், இந்த வான் தடுப்பு சாதனங்கள் வெற்றிகரமாக செயல்பட்டதால் பெரிய அளவில் நம்ம நாட்டில் வந்து பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை. இருந்த போதிலும் இந்த நிகழ்வை நாம் வந்து இந்த ஆந்திராவைச் சேர்ந்த முரளி நாயக்கிற்கு ஒரு வீர வணக்கம் செலுத்தி இந்த நிகழ்வில் அடுத்த கட்டத்திற்கு அந்த செய்தி தொகுப்பை நம்ம கொண்டு செல்வது நல்லதாக இருக்கும். இப்போ அடுத்து நாளை என்ன நடக்கும் என்ற ஒரு அச்ச உணர்வு நாடு முழுவதும் இருக்கிறது. நம்ம விட பாகிஸ்தானில் முழுவதுமாக பாகிஸ்தான் அவசர நிலையில் இருக்கிறது. இந்தியாவிலும் வட மாநிலங்களிலே மேற்கு மாவட்ட மாநிலங்கள் பார்த்தீர்கள் மேற்கு மண்டலங்களிலெல்லாம் ஒரு அச்ச உணர்வு காணப்படுகிறது. அந்த அச்ச உணர்வு தமிழகத்தில் பெரிய அளவு இல்லாவிட்டாலும் தமிழகத்தில் போரும் இந்தியர்கள் என்ற முறையிலே அவர்களுக்கும் அந்த உணர்வு இருக்கிறது. என்ன நடக்கும், பாவம் பாதிக்கப்படுகிறார்களே என்ற ஒரு உணர்வு இருக்கிறது. எனவே நாளை மீண்டும் பயங்கர தாக்குதல், இன்று இரவு மீண்டும் பயங்கர தாக்குதல். நேற்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கிட்டத்தட்ட ஒரு 9 மணி நேரம் ஒரே வான வேடிக்கையாக தான் இருக்கிறது. இந்த பக்கம் அதுவும் இருட்டிலே பார்க்கும்பொழுது அந்த ஏவுகணைகள் செல்வதும், ட்ரோன்கள் தாக்குவதும், குண்டுகள் வீசப்படுவதும், விமானங்களில் வந்து குண்டுமழை பொழிவதும், வான வேடிக்கைகளை பார்ப்பது போல் வான்வெளியிலே ஒரு வான வேடிக்கையை நிகழ்த்தி காட்டினார்கள். எனவே இன்றும் அப்படி ஒரு பயங்கர தாக்குதல் மீண்டும் நடைபெறுமா என்றால் கிட்டத்தட்ட பாகிஸ்தானின் எல்லா நகரங்களும் நேற்று பற்றி எரிந்தது இந்தியாவின் தாக்குதலில் என்றுதான் தெரிந்தது. இராணுவ நிலைகள் எல்லாம் நேற்று தாக்கப்பட்டன. எனவே உங்கள் பார்வையில் இன்று மீண்டும் ஒரு தாக்குதல் இருக்குமா? ஆனால் இந்த தாக்குதல் வந்து அந்த பாகிஸ்தான் இராணுவத்தின் உணர்வாக இருக்கிறதே தவிர அன்று பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் இந்த பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபிடமே இந்த பாகிஸ்தானுடைய இந்த பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் மேஜர்கள்லாம் நீங்கள் எம்பியாக இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே வந்து நீங்கள் வந்து இந்த பெரிய ஒரு தவறை செஞ்சு விட்டீங்க, பாகிஸ்தானை வந்து மேலும் மேலும் ஒரு நெருக்கடியில் தள்ளியிருக்கீங்க அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு கடுமையான ஒரு நெருக்கடியை வந்து இன்று பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் அந்த இராணுவ முன்னாள் அதிகாரிகள் மற்றும் தற்போதைய இராணுவ தளபதிகளிலுமே பல்வேறு ஜெனரல்கள் உள்ளிட்டவரும் வந்து இந்த தாக்குதல் தவறானது என்பதை வந்து அவர்கள் வந்து மறைமுகமாக உணர்த்தியிருக்கிறார்கள். அதனால தான் அந்த தாக்குதலில் நாங்கள் இன்னும் தாக்குதல் முயற்சியிலே ஈடுபடவில்லை என்று கூட அந்த பாகிஸ்தானோட முக்கிய தளபதிகள் கூறக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதாவது முழுமையான வெளிப்படையான அந்த பொறுப்பேற்பு இன்னும் அந்த பாகிஸ்தான் இராணுவத்திடம் இல்லை என்பதால் அந்த தயக்கமான ஒரு சூழ்நிலை அவர்களிடம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த மக்கள் எதிர்ப்பு, இராணுவ எதிர்ப்பு ஏற்பட்டால் அந்த நாட்டு பிரதமரோ அல்லது அரசியல் அதிகாரத்தில் இருப்பவர்களோ சிறைப்பிடிக்கப்படுவதும் தூக்கிலிடப்படுவதும் பாகிஸ்தான் வரலாற்றில் அது நீண்ட நெடுங்காலமாக பார்க்கப்பட்டு வருவது. அதனால்தான்
ஷபாஸ் ஷெரீப் அந்த ஒரு தாக்குதலை ஒரு போலி துணிச்சலோடு இந்த ஈடுபட்டிருக்கிறார். ஆனால் முழு வீச்சில் அவர்கள் ஈடுபடுவதற்கான வசதிகளும் இல்லை. அதை நமது இராணுவத்தை எதிர்க்கக்கூடிய அந்த வலிமையும் இல்லை என்பது அங்குள்ளவர்கள், பாகிஸ்தான் ஊடகங்கள், பாகிஸ்தான் எம்பிக்கள், பாகிஸ்தானின் முன்ன அமைச்சர்கள், இராணுவ உயரதிகாரிகள் கூறுவதிலிருந்தே தெரிகிறது. அதனால் இந்த தாக்குதலின் அளவு இந்த 2 நாட்களுக்கு பிறகு இன்று பெரிய அளவில் இருக்காது என்றுதான் பொதுவான ஒரு கருத்தாக இருக்கிறது.